இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அமைச்சர்கள் பதவியேற்று 70 நாட்களுக்கு பிறகு இலாகா ஒதுக்கல். அமைச்சர்களுக்கான இலாகா பட்டியல் ஆளுநரிடம் வழங்கினார் முதல்வர். பழனி நில மோசடி வழக்கு. விழுப்புரம் கோவில் அறக்கட்டளை உறுப்பினர் வீட்டில் சிபிசிஐடி போலீசார் சோதனை. போலி மருந்து விவகாரத்தில் அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல். தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆட்சியில் படிப்படியாக ஊழல் குறைக்கப்பட்டு வருகிறது. அதேபோல புதுச்சேரியிலும் ஊழல் குறைக்கப்பட்டால் நான் முதலமைச்சர் ரங்கசாமியை பாராட்டுவேன் என தெரிவித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரத்தில் அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரி எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, எங்கள் ஆட்சியில் ஊழல் நடக்காது, நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல் செய்பவர்களை விட்டு வைக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அயோத்தியில் ராமர் கோவில் விவகாரத்தில் பொதுமக்களால் கொடுக்கப்பட்ட நன்கொடையில் கோடிக்கணக்கில் அங்கு இருக்கும் பணியாளர்கள், அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக கூறு போட்டு எடுத்துக்கொண்ட விவகாரம் இந்தியா முழுவதும் வெடித்துள்ளது. இப்பொழுது வெளியில் வந்திருப்பது ஒரு பகுதிதான். இந்த பாராளுமன்றத்தில் பிரதமர் மோடி அயோத்தி ராமர் கோவிலை நிர்வகிக்கும் பொறுப்பை கொடுப்பதற்காக ஒரு குழுவை அறிவித்தார். அந்த குழுவை சேர்ந்தவர்தான் ஊழல் செய்திருக்கிறார். இதுவரை அவர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை. அது மட்டுமல்ல, நன்கொடை ஊழல் தொடர்பாக பிரதமர் இதுவரை வாய் திறக்கவில்லை. இதிலிருந்து மோடி அயோத்தி ராமர் கோவில் நடைபெற்ற நன்கொடை ஊழலை மூடி மறைக்க பார்க்கிறார். அது மட்டுமல்லாமல், நீட் தேர்வு சம்பந்தமாக இந்தியாவில் அனைத்து அமைப்புகளும், இந்தியா கூட்டணி கட்சிகளும், மற்றொரு கரப்பான் பூச்சி கட்சி எல்லோரும் ஒருங்கிணைந்து நீட் தேர்வை தடை செய்ய வேண்டும். நீட் தேர்வில் வினாத்தாள் கசிந்த தொடர்பாக யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறதோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஊழலில் சம்பந்தப்பட்டவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். அதேபோல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்லாமல், தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என பலகட்ட போராட்டங்களை காங்கிரஸ் நடத்துகிறது. ராகுல் காந்தி இந்தியா முழுவதும் சென்று இந்த போராட்டத்தை தலைமை ஏற்று நடத்தி வருகிறார். ஆனால் இது தொடர்பாக மோடி எந்த பதிலும் சொல்வதில்லை. எந்த பிரச்சனைகளிலும் இருந்து இக்கட்டான சூழல் உருவாகிறதோ அதை பற்றி பிரதமர் பேச மாட்டார். கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யும் வரை கரப்பான் பூச்சி கட்சியை சேர்ந்த வாங்சுங் 21 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுபோன்ற அரசியல் கட்சிகள் மற்றும் மொத்தமாக கோரிக்கை வைத்த பிறகும் அதனை செவி சாய்க்காமல் பிரச்சனைகளை பாஜக மூடி மறைக்க பார்க்கிறது. பாராளுமன்றத்தில் இவைகள் எல்லாம் எதிரொலிக்கும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மீண்டும் புதுச்சேரியில் போலி மருந்து ஆலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 123 வகையான மருந்துகள் தயாரிக்கப்பட்டுள்ளது. போலி மருந்து விவகாரத்தில் புதுச்சேரி அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆட்சியில் படிப்படியாக ஊழல் குறைக்கப்பட்டு வருகிறது. அதேபோல புதுச்சேரியிலும் ஊழல் குறைக்கப்பட்டால் நான் முதலமைச்சர் ரங்கசாமியை பாராட்டுவேன் என்றார். ஆட்சி பொறுப்பேற்று 2 மாதங்களுக்கு பின்னர் அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்குவது தொடர்பான பட்டியலை துணைநிலை ஆளுநரிடம் அளித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை அமைத்தது. பாஜக சார்பில் அமைச்சர்களாக நமச்சிவாயம், ராஜசேகரும், இதேபோல என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் அமைச்சர்களாக மல்லாடி கிருஷ்ணாராவ் மற்றும் ராஜவேலு ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இதனிடையே சபாநாயகர் பதவி, உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு இலாக்காக்களை பாஜகவிற்கு ஒதுக்க முதலமைச்சர் ரங்கசாமி பாஜக வலியுறுத்தி வந்தது. அதனால் உள்துறை மற்றும் சபாநாயகர் பதவியை பாஜகவிற்கு ஒதுக்க முதலமைச்சர் ரங்கசாமி விருப்பம் தெரிவிக்கவில்லை. இதன் காரணமாக அமைச்சர்களுக்கு 2 மாதங்களாக இலாகா ஒதுக்கப்படாமல் இலாகா இல்லாத அமைச்சர்களாக வலம் வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி லோக் நிவாசில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்குவது தொடர்பான பட்டியலை வழங்கினார். தொடர்ந்து வெளியே வந்த முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்களுக்கான இலாகா பட்டியலை ஆளுநரிடம் அளித்துள்ளதாகவும், இலாகா தொடர்பான பட்டியலை ஆளுநர் மாளிகை தெரிவிக்கும் என்றும் தெரிவித்தார். இன்றைய அமைச்சர்களுக்கான இலாகா பட்டியல் வெளியாகும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. என்னைக்கு சார் வெளியாகும் பட்டியல்? யார் யார் எந்தெந்த இலாக்கான்றது என்னைக்கு வெளியாகும் சார் பட்டியல்? ஓகே சார். பழனி நில மோசடி வழக்கில் விழுப்புரத்தை சேர்ந்த முருகதாஸ் என்பவரின் வீட்டில் ஆள் இல்லாத நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற சிபிசிஐடி போலீசார் 50க்கும் மேற்பட்ட ஆவணங்களை கைப்பற்றி வீட்டிற்கு பூட்டி சீல் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தண்டபாணி சுவாமி மடம் அறக்கட்டளைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 1 ஏக்கர் 40 சென்ட் இடத்தை 2 கோடிக்கு விற்பனை செய்ததாக அறநிலைத்துறை அதிகாரிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிபிசிஐடி காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் வழக்கு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் முறைகேடு தொடர்பாக விழுப்புரம் நகர பகுதியான காமராஜர் நகர் பகுதியில் வசித்து வரும் அரசு பள்ளி ஆசிரியராகவும் பழனி கோவில் அறக்கட்டளையில் உறுப்பினராகவும் உள்ள முருகதாஸ் வீட்டில் விசாரணை மேற்கொள்வதற்காக 10க்கும் மேற்பட்ட சிபிசிஐடி போலீசார் வந்துள்ளனர். அப்பொழுது வீட்டில் யாரும் இல்லாமல் வீடு பூட்டியிருந்த நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று வீட்டில் 6 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை மேற்கொண்டு வீட்டிலிருந்து 50க்கும் மேற்பட்ட ஆவணங்களை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. மேலும் வீட்டிற்கு பூட்டு போட்டு சீல் வைத்து முருகதாஸ் மற்றும் குடும்பத்தினர் எங்கே இருக்கிறார்கள் என தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய அளவில் சாதனை படைத்த மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு அமைச்சர் GNS ராஜசேகரன் பாராட்டு. காரைக்கால் மாவட்டம் சேத்தூரில் உள்ள மேயர் சவுந்தரரங்கன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் டுவர்ட்ஸ் ஏ டொபாக்கோ ஃப்ரீ ஜெனரேஷன் திட்டத்தின் கீழ் தேசிய அளவிலான போட்டியில் ஆறுதல் பரிசு பெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழாவும் 2025-26 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற செய்த ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழாவும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி அரசின் அமைச்சர் GNS ராஜசேகரன் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றை நட்டு வைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து தேசிய அளவிலான போட்டியில் ஆறுதல் பரிசு பெற்ற மாணவர்களுக்கும் 100% தேர்ச்சி பெற செய்த ஆசிரியர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். பின்னர் பேசிய அமைச்சர் புகையிலை இல்லாத தலைமுறையை உருவாக்குவதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்றும் கல்வியுடன் ஒழுக்கம், சமூக பொறுப்புணர்வு மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையையும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஆசிரியர்களை பாராட்டினார். நிகழ்ச்சிக்கு பின்னர் அமைச்சர் பள்ளியின் மதிய உணவு சமையல் கூடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்பொழுது சமையல் பணியாளர்களிடம் தங்களது குழந்தைகளுக்கு சமைப்பது போன்ற அக்கறையுடனும் தரமான முறையிலும் மாணவர்களுக்கு உணவு தயாரிக்க வேண்டும், உணவின் தரம், சுத்தம் மற்றும் சுகாதாரத்தில் எந்தவித சமரசமும் இருக்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார். மேலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. சுராஸ் ஆர்ட்ஸ் அகாடமியின் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் ஓவிய கண்காட்சி மாணவர்களுக்கு அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பாராட்டி, வாழ்த்தி, சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினார். புதுவை மாநிலம் அரியாங்குப்பம் உப்புக்கார வீதியில் இயங்கி வரும் சுராஸ் ஆர்ட்ஸ் அகாடமி சார்பில் மாணவர்களுக்கு ஓவிய பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இங்கு பயிலும் மாணவ மாணவிகள் செந்தமிழ் செல்வி, ஸ்வேதா, ஜோஸ் ஆண்டனி, லோகேஷ், முகுந்தன், ஷாஷினி, லீபிகா, அதியன், இனியா, ஜியுவிதா, கோவர்ஷினி, யுத்திகா, பிரிட்ஜின், ஆதித்யராஜ் 14 நபர்கள் சேர்ந்து ஓவிய படைப்புகளை வைத்து ஓவிய கண்காட்சியினை நடத்தி வருகின்றனர். இந்த கண்காட்சி புதுச்சேரி அரியாங்குப்பம் சோழபுரம் காளிக்கோவில் எதிரில் அசோக்ராஜ் கலையரங்கத்தில் நடைபெற்றது. 15ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு 19ஆம் தேதி வரை ஓவியங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டன. இந்த ஓவிய கண்காட்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் அவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. சுராஸ் ஆர்ட்ஸ் அகாடமி தலைவர், ஆசிரியர், உலக சாதனையாளர் சுந்தரராசு விழாவிற்கு வருகை புரிந்து அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றினார். அரிக்கன்மேடு ஆர்ட் அகாடமி செயலாளர் சுகுமாரன் நோக்க உரையாற்றினார். அரியாங்குப்பம் விவசாய கூட்டுறவு கடன் சங்கத்தின் முன்னாள் தலைவர் அசோக் ராஜா மற்றும் அரியாங்குப்பம் பாரதிய ஜனதா வட்டார தலைவர் வசந்தராஜா, மத நல்லிணக்க ஒருமைப்பாடு இளைஞர் அணி தலைவர், தேசிய விருதாளர் ஆதவன், மயூரி நாட்டிய ஆலயா நிறுவனர் முருகன், மருத்துவர் அறிவுக்கடல் கண்காட்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சால்வை அணிவித்து வாழ்த்து பேசினார்கள். விழாவில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மற்றும் முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், அரியாங்குப்பம் தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் துணை முதல்வர் நாகப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கி பாராட்டினர். தேசிய தன்னார்வ இரத்த தான மாத நிறைவு விழா தன்னார்வலர்களுக்கு அமைச்சர் GNS ராஜசேகரன் பாராட்டு. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை மாநாட்டு அரங்கில் தேசிய தன்னார்வ இரத்த தான மாத நிறைவு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக புதுச்சேரி அரசின் அமைச்சர் GNS ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், மீனாட்சி சுந்தரம், டாக்டர் விக்னேஸ்வரன் மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் இணைந்து குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தனர்.
தொடர்ந்து அமைச்சர் GNS ராஜசேகரன் இரத்த தான இயக்கத்தில் சிறப்பாக பங்களித்த தன்னார்வ அமைப்புகள் மற்றும் தன்னார்வ இரத்த தானிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் பேசுகையில் இரத்த தானம் என்பது மற்றொருவரின் உயிரை காக்கும் உயரிய மனிதநேய சேவை என்றும் ஆரோக்கியமாக உள்ள அனைவரும் தன்னார்வத்துடன் தொடர்ந்து இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாச்சிம், மீனாட்சி சுந்தரம், டாக்டர் விக்னேஸ்வரன், துணை மாவட்ட ஆட்சியர் பாலு, அரசு பொது மருத்துவமனை கண்காணிப்பாளர், மருத்துவமனை உள்ளிருப்பு அதிகாரி, இரத்த வங்கி அதிகாரி, மருத்துவர்கள், தன்னார்வ அமைப்புகளின் பிரதிநிதிகள், தன்னார்வ இரத்த தானிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான புசி ஆனந்த் பிறந்தநாளை ஒட்டி பல்வேறு பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழக கட்சி பிரமுகர்கள் இலவச அன்னதானம் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர். அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்தில் பல்வேறு பகுதிகளில் பிறந்தநாள் விழா காணும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் அமைச்சர் ஆனந்த் பிறந்தநாளை முன்னிட்டு கண்டமங்கலம் கிழக்கு ஒன்றியத்தில் மாவட்ட கழக செயலாளர் விஜய் சுரேஷ் தலைமையில் பல்வேறு இடங்களில் சமபந்தி மற்றும் கறி விருந்தும் மற்றும் நலத்திட்டங்களும் நடைபெற்றன. இதில் ஒரு பகுதியாக பள்ளித்தென்னல் அண்ணாநகர் முருகன் கோவிலில் மாவட்ட பொருளாளர் குரலரசன் ஏற்பாட்டில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 500 நபர்களுக்கு சமபந்தி விருந்து நடைபெற்றது. அதன் பின்னர் பூஞ்சோலை குப்பம் கிராமத்தில் விக்னேஷ்குமார், புருஷோத்தமன் ஆகியோர் ஏற்பாட்டில் கட்சி கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களும் இனிப்புகளும் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து ராஜபுத்திரபாளையத்தில் கட்சி கொடியினை ஏற்றினர். அதன் பின்னர் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் 200 நபர்களுக்கு சிக்கன் பிரியாணியும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் தொழிலதிபர் சம்பத்குமார், கண்டமங்கலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெய்சங்கர், வடக்கொன்றிய செயலாளர் ராஜ் என்கிற ராஜேஷ்குமார், ஒன்றிய துணை செயலாளர் தொழிலதிபர் ரவிச்சந்திரன், கிளை செயலாளர்கள் விசு ராஜா, ரஜினி, சாந்தகுமார் மற்றும் கிளை நிர்வாகிகள் சக்திவேல் நிகழ்ச்சியின் முடிவில் நன்றி கூறினர். அரசூர் குளத்துமேடு ஸ்ரீ புற்று மாரியம்மன் ஆலயத்தில் நடந்த ஊஞ்சல் உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட அரசூர் குளத்துமேடு அருள்மிகு ஸ்ரீ புற்று மாரியம்மன் ஆலயத்தில் 21ஆம் ஆண்டு திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் ஊஞ்சலில் எழுந்துள்ள பூசாரிகள் தாலாட்டு பாடல்களை பாடி வழிபாடு நடத்தினர். இதில் அரசூர், குளத்துமேடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவை தொடர்ந்து சுமங்கலி பிரசாதம் வழங்கப்பட்டதுடன் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை கோவில் விழா குழுவினர் மற்றும் கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாநில நற்பணி இயக்கத்தின் சார்பில் நடிகர் தனுஷ் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று மாநில தலைவர் GV சதீஷ் அவர்களின் முன்னிலையில் 5வது நாள் உணவு ஆடுகளம் தனுஷ் ரசிகர் நற்பணி மன்றம் கௌரவ தலைவர் திரு அசோக்ராஜ், தலைவர் திரு சுரேஷ், அரவிந்த், மாதவன், சந்தோஷ், திலக், பிரசாந்த், தனுஷ், பிரேம், சர்வேஷ் மன்றம் சார்பாக இன்று அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அமைச்சர்கள் பதவியேற்று 70 நாட்களுக்கு பிறகு இலாகா ஒதுக்கல். அமைச்சர்களுக்கான இலாகா பட்டியல் ஆளுநரிடம் வழங்கினார் முதல்வர். பழனி நில மோசடி வழக்கு. விழுப்புரம் கோவில் அறக்கட்டளை உறுப்பினர் வீட்டில் CBCID போலீசார் சோதனை. போலி மருந்து விவகாரத்தில் அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.